பெத்ததே ராமருக்கு சேவை பண்றதுக்கு தான், வனவாசத்துக்கு தான். சிம்மாசனத்துல உட்கார முடியாமல் ஓடுறாராம், பின்தொடர்றார். கண்ணாட ராமனோட என் கண்ணு போயிடுத்துங்கிறார் தசரதன். யானைக்கு சாதத்தை உருட்டி உருட்டி கொடுத்தா துதுக்கியால வாங்கி பாகன் மேல திருப்பி அடிக்கிறது. கடைசியில இதே துக்கமா இருந்த தசரதன் காலமாயிட்டார். தம்பந்தமானம் ருததி மாதா சௌமித்ரிமப்ரவீத். இதை பார்த்துட்டே இருந்தார் லட்சுமண சுவாமி. இப்போ அவர் சொல்லிக்கணும். அப்பாவுக்கு நமஸ்காரம் பண்ணினார், போயிட்டு வரேன்னார். அம்மா சுமித்ரா தேவிகிட்ட 14 வருஷம் காட்டுக்கு ராமரோட கூட போகிறேன், எனக்கு அனுமதி கொடுக்கணும்னு நமஸ்காரம் பண்ணினார். எங்கே மாட்டேன்னு விட்டான்னா ராமர் அழிச்சுன்னு போக மாட்டார். சொல்லிக்காமல் போயிட்டோன்னா பாதி வழியில் திருப்பி விட்டுடுவார். பயந்துண்டே எனக்கு அனுமதி கொடுன்னு நமஸ்காரம் பண்ண பார்த்தாராம். சுமித்ரா தேவி கீழே விழுந்து லட்சுமண சுவாமியை தூக்கி நிறுத்தி, ஒன்று 60,000 வருடம் ரங்கநாதனை ஆராதனை பண்ணி லோகத்தை ரட்சிக்கிறதுக்கு ஒரு புள்ள வேணும்னு கௌசல்யா தேவி ராமனை பெற்ற பொழுது நானும் ரங்கநாதனை பிரார்த்தனை பண்ணினேன், ஒரு புள்ள வேணும்னு. எதுக்கு தெரியுமோ? அந்த புள்ளைக்கு சிசுரூஷை பண்ணுறதுக்காக கேட்டேன். அதனால நான் உன்னை பெற்றதே ராமருக்கு சேவை பண்ணுறதுக்கு தான், வனவாசத்துக்கு தான். சிருஷ்டஸ்துவம் வனவாசாயா, கிளம்பிப்போ, ராமனுக்கு அபச்சாரம் பண்ணாத, தம்பிங்கிற எண்ணத்தை மறந்து அவன்கிட்ட எப்படி தெரியுமா போகணும்? நீ சேவகங்கிற எண்ணத்தில் போகணும், அவனுக்கு சிசுரூஷை பண்ணணும். ராமரையே தசரதனா நினச்சிக்கோ, சீதையே என்ன நானா நினச்சிக்கோ, ராமர் இருக்கிற காடையே அயோத்தியா நினச்சிண்டு இங்கே என்னோட இருந்தால் எப்படியோ அதே மாதிரி தான் நீ ராமரோடு இருக்கிறது. அதுபோல் கிளம்புன்னு அனுகிரகம் பண்ண, ஆசீர்வாதம் பண்ண, திவ்யமான ரதத்தில் கொண்டு விட்டுவிட்டாராம் சுவாமி. கங்காதீரம் வரையில் கொண்டு விடுன்னு சொல்ல, கங்காதீரம் வரையில் கிளம்புறது, தேர் கிளம்புறது. பார்த்தார் சுமந்திரன். திஷ்டேதி ராஜா சுக்ரோ, சுமந்திரன் தேரை ஓட்டுறார். தசரதன் சிம்மாசனத்தில் உட்கார முடியாமல் ஓடுறாராம், பின்தொடர்றார். நில்லு நில்லு நில்லுங்கிறார். பார்த்தார், உள்ள இருக்கார் ராமர். சுமந்திரன் பார்த்து யாகி யாகீதி போகிறார். ராமர் நிறுத்தாதே போங்கிறார். தசரதன் நில்லு நில்லுங்கிறார். சுவாமி ஏன் கருணை இல்லாமல் சொல்கிறாரா? நான் இருந்தால் என்ன சந்தோஷமாக பட போகிறார், அழுதுண்டே இருக்க போகிறார். நாம் நகர நகர அழுக குறையும். அதனால சுவாமி போங்கிறார். உடனே ரொம்ப நேரம் சுவாமி போன பாதையே பார்த்துட்டே இருந்தார். இப்படி திரும்பினார் பாருங்க, தசரதன் கண்ணு போயிடுத்தான். ராமம்மே அனுகதா திருஷ்டி, ராமனோடையே கண்ணு போயிடுது. அப்புறம் கண்ணே தெரியல அவருக்கு. கண்ணாட ராமனோட என் கண்ணு போயிடுத்துங்கிறார் தசரதன். என்னை கண்டறியிலேயே பிடிச்சி அழிச்சுன்னு போ அம்மான்னு கூப்பிட்டார். கைகையான்னா பக்கத்தில் இருக்கிறவா, அந்த பாவி கையை பிடிப்பேனா கௌசல்யா கூப்பிடுன்னா. இந்த ஞானம் நேத்திக்கு வரக்கூடாதா? இந்த பாவி கையை பிடிப்பேனா கௌசல்யை கூப்பிடு, சாதுமா பாணினா கௌசல்யா என் கையை பிடிச்சிக்கோன்னா. நேராக அழிச்சுன்னு வந்தால் ராமர். ஜனங்கள்லாம் தேரில் போய் தலையை கொடுக்குறாலாம், போகக்கூடாது போகக்கூடாதுங்கிறார். இது என்னன்னா எப்பேற்பட்ட ராஜ்யம்னு பார்க்கணும். இதே மாதிரி சூழ்நிலை வந்தால் இப்போ என்ன ஆகும் தெரியுமோ? டிஸ்ட் பண்ணி விட்டு ராஜாங்கத்தை எதிர்ப்பான், எகென்ஸ்ட் பார்ட்டியா. இவ்வளவு பெரிய தாபத்தில் ஜனங்கள் கூட வரேன்னு சொன்னாலே தவிர ராஜாங்கத்தை எதிர்க்கவே இல்லை. இப்போ அப்படியா பண்ணுவா? எதிர்க்காட்டாலும் எதிர்க்க வச்சிருவான். இவன் ராஜாங்கத்தை எதிர்க்க வைப்பான். தசரதனை ஒரு வார்த்தை சொல்லலையே யாரும், கைகையை ஒரு வார்த்தை சொல்லலையே. ஜனங்கள் என்ன சொன்னான்னா என்ன அழிச்சுன்னு போயிடுங்கிறான். நீ இல்லாத இடத்துல நாங்கள் இருக்க மாட்டோம். நாக்னிஹோத்ரான்யஹூ எந்தா சமையலே பண்ணலையா யாரும், சமையலே பண்ண மாட்டேங்கிறா. உயிர் போனா கூட நிற்காத அக்னிஹோத்திரத்தை பண்ண மாட்டேங்கிறா. சூரியனும் அஸ்தமனத்தை அடைஞ்சு விட்டான். யானைக்கு சாதத்தை உருட்டி உருட்டி கொடுத்தா துதுக்கியால் வாங்கி பாகன் மேலே திருப்பி அடிக்கிறது. கண்ணுக்குட்டிகளை ஊட்ட விட்டால் தாய் பசு ஊட்ட கொடுக்க மாட்டேங்கிறது. மூத்த புள்ள பிறக்குமான்னு பிறந்திருக்கு குழந்தை, அது பசியில் அழறது, அம்மா பால் கொடுக்க மாட்டேங்கிறா. அசையாமல் அசைஞ்சுட்டே இருக்கிற பட்சிகள்
மரத்தில் ஒரே களையில் உட்காந்துருக்கு, கார்த்தாலேருந்து இறை தேடவே போகலை. மிருகங்கள் கூட, பசுபட்சி மிருகங்கள் கூட ராமன்ட்ட உள்ள அபிமானத்தை காண்பிச்சுது அப்படின்னு வால்மீகி சொன்னார். நேராக கங்கா தீரத்தில் கொண்டு வந்து விட்டுவிட்டார் சுமந்திரன். அக்கறைக்கு வருவேன்னார், சமாதானப்படுத்தி அனுப்பிச்சுட்டார். சுவாமி சுமந்திரனுக்கு திருப்பி அனுப்பிச்சுவிட்டு குகனை சக்கியம் பண்ணிண்டு கங்கையை கடந்து வால்மீகி ஆசிரமத்துக்கு போயிட்டு சித்திரகூடத்தில் போய் தங்கியிருக்கார் சுவாமி. இங்கே என்ன ஆச்சுன்னா, திரும்பி வந்தார், 3 நாள் வெயிட் பண்ணினாராம் சுமந்திரன். சுவாமி திரும்பி வராத பொழுது சுமந்திரன் தேரை ஓட்டிண்டு அயோத்திக்கு வந்தால் ஜனங்கள்லாம் வைக்கிறா. இப்படி ராமனை காட்டில் கொண்டு விட்டுட்டியே பாபின்னு வைக்கிறா. இப்படி சுவாமி சுமந்திரன் வருத்தப்பட்டுட்டே தேரை ஓட்டிண்டு வரும்பொழுது நேராக தசரதனை பார்த்து போயிட்டு வந்த சமாச்சாரங்கள்லாம் சொல்லி, தசரதனும் ராமர் என்ன சொன்னால், லட்சுமணர் என்ன சொன்னால், சீதை என்ன சொன்னான்னு இப்போ மாற்றி கேட்குறார். போயிட்டு வந்த சமாச்சாரங்கள்லாம் சொல்ல கடைசியில் இதே துக்கமாக இருந்த தசரதன் ஹாராகவ மகாப பாதி ராத்திரி எல்லாரும் தூங்குறா. சுவாமி கிளம்பினா 6 நாள் பிரிவு தாங்க முடியாமல் ஹாராகவ மகாபாகோ ஆமமாயாசனாசனா ஆபித்ரு பிரியமே, நான் இப்போ எங்கே இருக்கேன்னு தெரியலையே ராமா, எனக்கு அப்படியே வறண்டு போகிறதே, நெஞ்செல்லாம் எரியறதே, ஜில்லுன்னு ஏதாவது சாப்பிட்டா தேவலாம் போல இருக்கே, ஆமம ஆயாசனாசனா, நீ பக்கத்தில் இருந்தால் தூங்குவையா? கார்த்தால வந்து பார்த்தா காலமாயிட்டார். மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.